ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அவைலபிள் இருக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ரெகுலரா நம்ம இந்த சேனல்ல திருமலை தரிசனம் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குற வீடியோல உங்களுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துல இந்த வாரம் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் எல்லாருமே கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி தான் டிடிடியோட ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்துருந்தாங்க. வியாழக்கிழமை இன்க்ரீஸ் ஆன க்ரௌடு வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தது. சனி நேத்து இன்க்ரீஸ் ஆனது இன்னைக்கும் அதிகமா தான் இருக்கு. டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட் படி வெளியில கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் க்ரௌட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத லைன்ல நேரடி இலவச தரிசனத்துக்கான பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்களோட ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நேத்து நைட்டு மைக்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு அப்ராக்சிமேட்டா 30 மணி நேரம் ஆகும். அதனால பக்தர்கள் லைன்ல ஜாயின் பண்ணாதீங்க, காலையில 6 மணிக்கு மேல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நேற்று ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு இதுதான் ஸ்டேட்டஸா இருந்தது. க்ரௌட் அதிகமா இருக்கு, லைன்லயே நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்றனால காலையில 6 மணிக்கு மேல எல்லாரும் கியூல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஆஃப்லைன்ல டிக்கெட் வாங்குறதுக்கான கவுண்டர்ல க்ரௌடுமே ரொம்ப ஹெவியா இருந்தது. இது இன்னைக்கு காலையில நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அங்க போயிட்டு அவங்க டோக்கன் வாங்கிட்டு அப்டேட் பண்ண க்ரௌடு தான். இது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல எவ்வளவு க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிக்கெட்டோட கவுண்டிங் எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்றதும் அதோட ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 6:20க்குலாம் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதே நமக்கு டிக்கெட்டோட கவுண்டிங் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. 7:30 மணி ஸ்டேட்டஸ் படி டோக்கன் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான கோட்டா முடிஞ்சது. மேபி ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் இருந்திருக்கலாம், பட் இப்போ அவைலபிள் இருக்குமானா ரொம்ப டவுட் தான். இன்னைக்கு க்ரௌடு எல்லா இடமே அதிகம் தான். நேரடி இலவச தரிசனத்துல கூட்டம் ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கான ஸ்லாட் உங்களுக்கு காலையில ஒரு 7-7:30க்குள்ளே முடிஞ்சது. ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கான ஸ்லாட்ல ஒரு 2 மணி ஸ்லாட் டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. ஒரு 2000 டிக்கெட் பேலன்ஸ் ஒரு 8 மணியோட ஸ்டேட்டஸ் படி நமக்கு இருந்திருக்கு. பட் இப்போ இருக்கலாம், க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைச்சாலும் நீங்க நாளைக்கு தான் சாமி பார்க்க முடியும். இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு ஒரு 24ல இருந்து 28 ஆகலாம், மினிமம் 24 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 300 ரூபாய் தரிசனத்துக்குமே நேத்து போனவங்களுக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆயிருக்கு. நேத்து கொஞ்சம் க்ரௌடு ஹெவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல போனீங்கன்னா ஒரு 4ல இருந்து 7 மணி நேரமும், காலையில ஸ்லாட்டா இருந்தா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேர அப்டேட்டா இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கனும் உங்களுக்கு டெய்லியும் காலையில 3:30க்கு கீழ்த்திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அதே மாதிரி விஷ்ணு நிவாசம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு, பூதேவி காம்ப்ளெக்ஸ், இங்க எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது எஸ்எஸ்டி டோக்கன் தான். நடைபாதை டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டில மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். புரட்டாசி மாதத்துல நிறைய பேர் தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. எப்படி ஒரு பிளானிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா 300 ரூபாய் தரிசனம் நாங்க யாரும் புக் பண்ணல, நேரடியா போலான்னு தான் இருக்கோம் புரட்டாசியில அப்படின்ற பிளான் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு அடுத்தது APSRTC பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் ஒவ்வொரு நாளா நவம்பர் மாசத்துல ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு 10ஆம் தேதி டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. சென்னையில இருந்து உங்களுக்கு 10ஆம் தேதி டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது நவம்பர் மாசத்துல டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பஸ்லயுமே அட்டாச்சு இருக்காது. சென்னையில இருந்து போற பஸ், ஹொசூர்ல இருந்து போற பஸ், கள்ளக்குறிச்சியில இருந்து போற பஸ், இதுல சென்னையில இருந்து தான் நிறைய பஸ் நமக்கு போகுது. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதவரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெர்மினலோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா இவங்க தமிழ்ல தான் பேசுவாங்க. நம்ம டைரக்டா போயிட்டு பண்ணணும்ட்டு இல்லை, ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட்டும் உங்களுக்கு வந்துடும். பஸ்ல டிராவல் பண்றது டிராவல் பண்ணாதது உங்களோட விஷயம். ஆனா தரிசனத்துக்கு கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு டிக்கெட் அவைலபிள் இருக்கு. 11ஆம் தேதிக்கு யாருக்காவது வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில ஓப்பன் ஆகும். ஏர்லி மார்னிங் ஃப்ரீயா தான் இருக்கும், புக் பண்ணுங்க. டிக்கெட் பிரைஸ் உங்களுக்கு சென்னையில இருந்து கன்வீனியன்டா இருக்கும். ஹொசூர் அண்ட் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் ஒரு பஸ் தான் இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். டிராவல் பண்ணலாம், டிராவல் பண்ணாமே நம்ம தர்ஷனுக்கு போகலாம்.
உங்களுக்கு பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்குன்னா பஸ் டிக்கெட் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் இதுல வந்து ஆட் ஆகும். தாராளமா புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? நவம்பர் மாசத்துக்கு. அக்டோபருக்குலாம் நமக்கு இதுல வந்து அவைலபிள் இருக்கு. அது எல்லாமே முடிஞ்சது. செப்டம்பர் அக்டோபருக்குலாம் முடிஞ்சது. மேபி தெலங்கானா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இதுக்கு அடுத்தது நீங்க ஏதாவது டூர் மாதிரி போற மாதிரி இருந்தாதான் தமிழ்நாடு டூரிசம்ல நமக்கு வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கும். இது அஃபிஷியல் வெப்சைட் தான். இந்த டிக்கெட் அஃபிஷியல் ஆனது தான். ஸோ தெரியாதவங்க கிட்ட ஒரு 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு 300 டிக்கெட்டுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்றதுக்கு இதுல உங்களுக்கு பஸ் டிக்கெட் காஸ்டோட சேர்த்தாலே மேக்ஸிமமே ஒரு 600 to 700 தான் வரும் ஒரு ஆளுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களே புக் பண்ணுங்க. நீங்களே டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுங்க. எல்லாமே அஃபிஷியல் தான். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து காலையில கொஞ்சம் ஒரு சில காரணங்களால வந்து பஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூஸ்ல வந்த இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க தாராளமா தர்ஷனுக்கு போகலாம். பஸ் எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்கு. அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.